வாங்க போலாம். அப்புறம் வீட்டுக்குள்ள லாக் பண்ணி விட்டு போயினே இருப்பேன். இல்ல சீரியஸா சொல்றேன், வாங்க போலாம். எங்க போறீங்க? இங்க நில்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமிட்டட். கமிட்டடா? கமிட்டட். பிறக்கும் போதே கமிட் ஆயிடுதுங்களா? இப்பலாம் ஆமா, பிறக்கும் போதே அவங்களுக்கு ஒரு பேர் பிறந்திருப்பாங்கல்ல. பிறக்கும் போதே அவங்களுக்கு ஒரு பேர் பிறந்திருப்பாங்கல்ல. அதான் இந்த குஷி படம் மாதிரி சொல்லுங்கற இப்ப நீ. ஆமா. அப்படி இருக்கற மாதிரி. கூட ஒரு இழுச்சவாய் எங்கனா மாட்டிட்டு இருக்கோம், எங்கன்னு தெரியல. இழுச்சவாயா? கண்டுபிடி. எப்படி அப்படியே இருப்பாரு? என்னங்க கேள்வி இது? எனக்கு பிறக்கும் போதே எதனா ஒன்னு பிறந்திருக்கும்ல. அதாங்க நான் தாங்க அது. ஐயோ எனக்கு ஏன்? நீங்களான்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் எனக்காக தான் நிக்கிறீங்கன்னு தெரியும் எனக்கு. ஐயோ நான் போறேன்ப்பா. ஏன்னா எங்க போறீங்க? இருங்க, நான் போறதுல இருக்கேன். ஃபங்க்ஷன் கிளம்பி இருக்கேன் நான். அதான் தெரியலையா நான் போனாங்க. அது தெரியுது, பார்த்தா லட்சணமா மங்களகரமா இருக்க. இப்போ கூட சொல்லு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ரெடியாக தான் இருக்குது, போயிடலாம். நான் எங்களோட சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி இருக்கேன். சரி நானும் வரேன். சொல்லு இந்த மாதிரி வந்து ஒரு பேர் சுரேஷ். தொடப்பக்கட்டை தாடிக்கிறதுக்கா? யாரா? எங்க அம்மா. ஏன் வருவாங்க அவங்க பின்னாடி. எங்க வீடு இங்க தான் இருக்கு, மாட்டிப்பேன் நானு. அதான் சொல்றேன், அத்தை தானே வரட்டும். அத்தையா? ஆமா. உங்களுக்கு எப்ப அத்தையா? நாங்க எங்க உன்னை பார்த்த அன்னைக்கே அத்தை தான் அவங்க எனக்கு. எங்க மாமா பையனா, நீங்க உங்களை அத்தைன்னு சொல்றீங்க. நீ பார்க்கும் போதே உனக்கு மாமா பையன் ஆயிட்டேன் நான். எல்லாம் சொந்தமாயிட்டோம் நம்ம ரெண்டு பேரும். சரி வாங்க போகலாம், என்ன போய் டீ சாப்பிடலாம். எங்க வரீங்க நீங்க இப்போ? போலாம். அவங்க என் கூட ஏன் வரீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்க இல்ல, அவங்க வேற ஊரு. எந்த ஊரு? வேற ஊரு. வாயை திறந்தா புழுவினே இருக்கும் போல இது. வருவாங்களே, எனக்காக வெயிட் பண்ண, நான் போணும்ல. இப்பதான் போறேன்னு ஃப்ரெண்டுங்க பார்க்க போறேன்னு. இப்போ என்னன்னா அவங்களா தூரம் என்ன பார்த்தேன், விடுங்களேன் என்ன, நான் போறேன். போறீங்க அண்ணா? என்னங்க என் பின்னாடியே வரீங்க? நான் உங்களுக்கு வந்து லவ் பண்றாங்க, பின்னாடி தான் வருவாங்க, முன்னாடியே வருவாங்க. எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் பாப்பாங்க. அதாங்க கூப்பிடுங்க, அத்தையா மாமா கூப்பிடுங்க, பாத்துறலாம். ஏங்க வாங்க, வெயில் ஓவர் அடிக்குதுங்க, வாங்க ஒரு நிமிஷம் பேசுங்க. நீங்க போலாங்க. நான் திரும்ப என் வண்டியில விடுறேங்க, என் பைக் இருக்கு. நீங்க யாருன்னே தெரியல, நான் எப்படி உங்க வண்டியில வரது? இவ்வளவுனா நான் யாரும் தெரியாம தானே பேசிட்டு இருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் நின்னு பேசுனதே தப்பு. எங்க அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, யாருமே ரோட்ல நின்னா பேசக்கூடாதுன்னு. சரி ஏதோ நீங்க விஜய் சுதாகர் அப்படிதான் சொன்னேன். அப்படிதான் சொன்னீங்க ஸ்டார்டிங்ல. சுதாகர்லாம் இந்த என்ன ஏங்க இப்பதானங்க கொட்டையா சொன்னேன். கொட்டையா சொன்னீங்களா? கொட்டை எழுத்துல சொன்னேங்க. விஜய் சுரேஷ். பேர் என்ன? சுரேஷா? அப்புறம் ரமேஷ்னு கேட்ற மாட்டீங்களா? அவெல்லாம் சொல்லலாம்னு வந்தேன், இல்ல டக்குன்னு பேர் மறந்துச்சு. சரி வாங்க ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிடலாங்க. என்ன இது? பொறுமையா தான் நடக்கிறது. எங்க போறீங்க? இங்க நில்லுங்க. இல்லை சொல்லுங்க. இப்போ நான் வந்து சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. நீ பிடிக்கலன்னா நாளைக்கும் வருவேன். நாளைக்கும் வருவேன். நாளைக்கு நீங்களாம் வரவே மாட்டேன். நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் இங்கெல்லாம் வரவே மாட்டேன். போயிருவீங்களா? பொண்ணு ரோட்ல போதா, அந்த பொண்ணை கூட்டு வச்சு இவ்வளவு நேரம் கலாச்சின்னு இருக்கீங்க. இன்னும் கலைக்க ஆரம்பிக்கலங்க. சீரியஸா நான் ஒன்றும் கலைக்க ஆரம்பிக்கல. உங்களை கலைக்கு சத்தியமா சொல்றேன், கலைக்க ஆரம்பிக்கவே இல்லை. சரி நல்ல பொண்ணா இருக்கீங்க. கலைக்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்கல்ல, நீ பார்க்க அப்படியே சமந்தா மாதிரி இருக்கீங்க. அழகா சமந்தாலாம் இல்ல. சரி நீங்க பார்க்க கோவை சார்ல அந்த பொண்ணு மாதிரி இருக்கீங்க. கோவை சார்ல பொண்ணு என்ன மாதிரி இருக்கு? அதுவும் வேணாவா? வேற என்னத்தான் வைக்கிறது? பெருமைலாம் எனக்கு தேவையில்லை. வேற என்ன பெருமை வேணும் உனக்கு? நார்மல் கேர்ள் தான். நார்மல் கேர்ளா? சரி உங்க வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்களாமே, அப்படியா? இல்லை கேள்விப்பட்டேன். இல்லை பார்க்குறாங்கன்னு எனக்கே தெரியாது. எனக்கு தெரியாம உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் யார் சொன்னா? இதான் உங்கள் ஃபோட்டோ ஒன்று வந்தது எனக்கும். அலைன்ஸ் பார்க்குறாங்க. என் ஃபோட்டோ எதுக்கு வந்துச்சு? இந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்த்துனுறாங்க. யார் அனுப்பிச்சா? யார் அனுப்புவா? எங்க வீட்லயே எனக்கு அலைன்ஸ் பார்க்குறது எனக்கே தெரியாது. அப்புறம் எப்படி? புரோக்கர் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுதான் எங்க வீட்லயே ஃபர்ஸ்ட் பண்ணல. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஃபோட்டோ வரும்? இல்லைங்க, புரோக்கர் ஃபோட்டோ வந்ததா? அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு எனக்கே தெரியாது. ஏமா தாயே பேச விட்றியா நீ? சொல்லுங்க. உனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்கண்ணா, ஃபோட்டோ வந்தது. சரி அதான் சும்மா வந்து நான் தான் பார்த்தேன். சரி பொண்ணு பாருங்க, பொண்ணு நல்லா அது வந்து பேசலாம். என்ன
இதெல்லாம் யார் பார்த்தாங்கன்னு தெரியலையே. இதெல்லாம் யார் பார்ப்பா? அவங்க வீட்டில் தான் பார்ப்பாங்க. இது என்ன கேள்வி இது? எங்கள் வீட்டில் ஏன் இப்படிலாம் பண்ண போகிறாங்க? இவ்வளோ வத்தால இவ்வளோ பேர் இருக்காங்க. உனக்கு அவ்வளோ அல்ட்டர்லாம் இல்லை, ரொம்ப போடாத சீனை. சும்மா வந்து சும்மா கொஞ்சம் நார்மலாக சொல்கிறவங்களே வத்தா இவ்வளோ பசங்க இருக்காங்க, இவ்வளோ பசங்க இருக்காங்க. இப்போ நீ சொன்ன பாத்தியா, இதுதான் உருட்டு. அப்படியா? போ ஒருத்தனை போ போ வந்து சரி ஓகே விடுங்க, அவ்வளோதான். எனக்கு கிடச்சது அவ்வளோதான். நீங்கள் நல்ல பையனை மிஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் இது வரையும் என் வாழ்க்கையில் இந்த பொண்ணையும் வந்து எந்த பொண்ணையும் நான் வந்து பார்த்ததே கிடையாது, லவ் ப்ரப்போஸ் கூட பண்ணது கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பையன் கிடைக்கிறான், நீங்கள் தேவையில்லாமல் மிஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் வந்து உங்கள் ஃபோட்டோ ஒரு வாரமாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன், ஃபோட்டோவும் வந்தது. சரி உங்களை வந்து நான் அப்புறம் இப்படி தான் போவேன் காலேஜுக்கு, நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நான் எப்போவுமே வந்து பேச மாட்டேங்க, நான் கொஞ்சம் ஷை டைப்பு ஆக்சுவலாக. இல்லைங்க, நான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஷை டைப்பா, நான் வந்து பேசவே மாட்டேன். பிடிஎஸ் பற்றி பார்வையிலே என்ன திரும்ப வந்து வருவானா வரமாட்டான்ற மாதிரி இதை கேள்வி. இல்லை எப்போவுமே வந்துட்டு 1 வீக்கா 2 வீக்கா இருக்கேன். நீங்கள் காலைல போகும்போது அண்ணாச்சி கடையில் போயிட்டு பேசிட்டு வாங்க வரமாக்கும் போது பல்லு வலிக்குன்னு வெளியே வந்து அந்த நாத்த வாயோட கொப்பிக்கும் போது எல்லாத்துலேயும் பார்ப்பேன். டூப்பா A to Z உங்களை இல்லை ஒரு டைம் நீங்கள் வெளியே வரும்போது நான் பார்ப்பேங்க. அப்புறம் அந்த இதில் தெருவில் வந்து ஷெடியூல் காருக்கெலாம் விளையாடுவீங்களா? இல்லைங்க, நீங்கள் தாங்க, உங்களை தாங்க நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் தாங்க அது. நான் என் தங்கச்சியை பார்த்துருக்கேன். இது தெரிலங்க, தங்கச்சிலாம் தெரிலங்க. இல்லை நீ வந்து உங்கள் தங்கச்சியோட நீங்கள் வந்து பெட்டருங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டுங்க, வெரி நைஸுங்க. ப்ரஷ் பேஸ்ட்டு சோப்பு இதெல்லாம் வாங்க வெளியே போவா காலையில். இல்லை நீ இல்லை உங்கள் தங்கச்சி இல்லைங்க, நான் உங்களை தாங்க லவ் பண்ணுறேங்க, உங்களை தான் பிடிச்சிருக்கேன் எனக்கு. நான் வீட்டிலேருந்து கிளம்புறதே காலேஜ். இல்லைங்க, ஐ எம் லவ் வித் யூ. என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். பிடிக்கல. இல்லை நீங்கள் சொல்கிற வரையும் நான் வந்துட்டே இருப்பேன் டெய்லி. ஐயோ நான் ஃபங்க்ஷன் போனேன், விடுங்க நான் போகிறேன். போயிட்டு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, போகலாம். நான் எத்தனை பேர் விட்றேங்க, பைக் இருக்கேன், அது பாருங்க கீ இருக்கு. உங்க பைக்ல நான் இப்படி யாருமே தெரியல, நான் அப்படியே பைக்ல வரேன். இவ்வளோ நேரம் யாரும் தெரியாமல் ஆளுகிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க. நான் நின்று பேசுறதா ஃபர்ஸ்ட் தப்பு. சரி போ, சரி நானும் வரேன். எங்க அப்பா அங்க நிக்கிறாரு. சரி விடுங்க, நானும் வரேன். எங்க அப்பா அங்க நிக்கிறாரு. அது விடுங்க, நானும் வரேன். வராதீங்க. சரி வரல. அப்ப நீங்க அப்பாட்டே மாட்டி விட்டுறீங்க, யாருமே. சரி நான் சொல்லுங்க. அங்கிள் 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 நான் தான் விஜய் சுரேஷ் அங்கிள், உங்க பொண்ணை லவ் பண்ற அங்கிள் சொல்லுவா. நான் அசிங்கப்படுத்துறீங்க, இத அப்புறம் அடிச்சிடுவேன். அவனுக்கு உரிமை இருக்கு, நீ வருங்கால வயசு தானே அதிகம். இது வேற ஒண்ணா? என்ன இதெல்லாம் பேசாதீங்க. ஏன் உங்களுக்கு கல்ல எடுத்து அடிக்க உனக்கு உரிமை இருக்கு செல்லம். கல்லன்னா சொல்லாதீங்க. சரி குள்ளம் அப்படிதானே இருக்க, வேற என்னங்க? எனக்கு குள்ளமா நான் குள்ளமா இருக்கேன், நீங்க மட்டும் ஹைட்டா இருக்கீங்களா? அப்படியே பணமரத்துக்கு பாதி இருக்கீங்களா? கரெக்டாக தானே இருக்க ஜோடியா, அப்புறம் என்ன உனக்கு? நீ வந்து உனக்கு பிடிச்சிருக்கு, நீ வந்து காட்ட மாட்ற. நீ உனக்கு பிடிச்சிருக்கு, நீ வந்து அங்கே காட்ட மாட்ற, நீ சும்மா வந்து நடிக்கிற. நீ சொல்கிற வரையும் நான் நாளைக்கு வருவேன். நாளைக்கு வந்து உன்னை மீட் நாளைக்கு வருவேன். அட்லீஸ்ட் வந்து தண்ணி கேன் போடுற பாய் மாரி கூட உன்னை வந்து பார்த்துட்டு போவேன். இது விசிறணுமா? பார்த்து வரும் விசிறேன். என்ன புழுக்கமாக இது அப்படி புடவையில் எப்படி விசிறேன்? நான் விசிறேன். வெயில் அடிக்குது நான் மறைச்சிக்கிறேன். ஸ்டைலா என்ன சரி போறியா? இது நாளைக்கு வருவேன், நாளைக்கு வருவேன். நாளைக்கு ஏன் இங்க வரீங்க? நான் உன்னை லவ் பண்றேன்ல, நான் வீட்டு விட்டு வெளியே வருவேன்ல. நான் வீடு காலி நான் தான் உன்னை லவ் பண்றேன்ல. வீடு காலி பண்ணிட்டு போயிடுவேன். நீ டெய்லியே வருவல, நான் தான் உன்னை லவ் பண்றேன்ல. நீங்க என்ன லவ் பண்ணா அதுக்கு நான் எனக்கு பிடிக்கலையே, பிடிக்காது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும், எனக்கும் பிடிச்சிருக்கணும். டபுள் சைடு பிடிச்சிருந்தா லவ் பண்ண. உடனே பிடிக்காதுங்க, பார்க்க தாங்க பிடிக்கும். எங்க வீட்ல இருக்கவங்க யாரனா பார்க்க போறாங்க, எங்க தெருவுல இருக்க ஆன்டிஸ்லாம் பார்த்தாங்கன்னா மாட்டி விடுவாங்க. பொண்ணு ஒரு பையன் நின்னு பேசுதுன்னு சொல்லிட்டோங்க. என்னங்க அதுல இருக்கு? யார் அடி வாங்க? எனக்கு வந்து அடி வாங்க. அடி வாங்குறேன், நான் வரேன், சத்தியமா வரேன். வாங்க போலாம். சரி வாங்க, இப்போ வீட்டுக்கு வாங்க. நான் ஏன் கை பிடிக்கணும்? நீங்க அப்படியே வாங்க. இந்த பையன் ரோட்ல நிக்க வச்சு ஃபங்க்ஷன் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அடி வாங்க வச்சிருவேன். சரி வாங்க போலாம். அப்புறம் வீட்டுக்குள்ள லாக் பண்ணி விட்டு போய் நிற்பேன். இல்ல சீரியஸா சொல்றேன், வாங்க போலாம். ஓகே சரி சொல்லலாம், வாங்க போகலாம். சரி வாங்க போகலாம். பாட்டி நான் எப்படி மறைக்கிறாங்க?
A few moments later. வேணாம் நம்ம பாட்டிங்க. கூப்பிட்டு சொல்லவா? சரி வாங்க வீட்டுக்கு மாமா பார்த்துட்டு வந்துடலாம். கூப்பிட்டு சொல்றேன். சரி வாங்க மாமா பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தாங்கன்னா அப்புறம் டபுளா அடி வாங்க. அப்புறம் அடி வாங்கின்னு கால் கை வச்சுருந்தா போதும். பரவாயில்ல உனக்காக அந்த தியாகத்தை நான் செய்கிறேனே வா. உனக்காக பரவாயில்லையா? பரவாயில்லைங்க உனக்காக உயிர் கொடுத்து நினச்சிக்கிறேங்க. உன்ன மாதிரி ஃபிகருக்கு உயிரை கொடுக்குறது பல வாட்டி உயிரை கொடுப்பேன் நான். ஃபீல் பண்ணாலும் ஜாலியாக தான் வாழ்வேன். ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். விடு நான் உன்னை இங்கே யாருமே தெரியாது. அப்போ நீங்கள் வந்து சொர்க்கத்தில் தான் அடைய முடியல. அட்லீஸ்ட் நரகத்திலாச்சும் கூட அடைவேன் நான். நீங்கள் இப்போ போனீங்கன்னா தேவையில்லாம அடி தான் வாங்குவீங்க. இப்போ வா விளையாடிட்டு இருப்பாங்க. நான் இப்போ நான் சொல்கிறேன் தைரியமாக வரேன் தானே சொல்கிறேன். ஊரில் ஒரு பொண்ணை கூட விட மாட்டீங்களாடான்னு சொல்லிட்டு அடிப்பார் எங்கள் அப்பா. ஏங்க லவ் பண்ணுறேன் ஜெனியூனாக வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் எதுவுமே சொன்னீங்கன்னா நான் ஒரு மாமா கிட்ட பேச போகிறேன். பேசி எனக்கு தண்ணி தாக்கம் எடுக்குது. காஃபியாச்சும் வாங்கி தரேன் வா. எனக்கு நீங்க எதுவுமே வாங்கி தரேன். நிம்மதியான விட்டா போதும், நான் இப்படி போயிருவேன். ஏன்னா இப்படி ரோட்ல இரிட்டேட் பண்ண என்னால எப்படி போக முடியும்? இந்த இரிட்டேட்லாம் சொல்லாத, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இப்படி இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இரிட்டேட் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சூப்பரா நடிக்கிறீங்க. இல்லைங்க உண்மையாக கண்ணு கலங்குதுங்க. கண்ணாடி கண்ணு கலங்கும் போது தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கண்ணாடியை பாத்திரம் இருக்கும். எத்தனை பிடிக்கிட்டா தண்ணி உன்னை மெது மெதுவாக பயணங்கள் போல தொடங்கிடவா மனமுருகன குதிகலனாக தவறுகளின் இது முன்னாடி குடிச்சிருக்கீங்களா? வேர்வனா உப்பா தான் இருக்கும். கண் கலங்குதுங்க. அந்த தண்ணிங்க காவேரி ஆறு மாதிரி இனிக்குங்க. அப்படியே சக்கரை தேனி எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே வருது, தேனா வருது. டெய்லியும் அதான் சாப்பிட்றேன். அது இந்த வழியாக போய் இந்த வழியாக வருங்க. உடம்புல இருக்க வேர்வை உப்பா இருக்கும். வேணா நக்கி பாருங்க. நிறைய நக்கிருப்பீங்க போலயே. நம்ம ஃபேஸ்ல என்ன ஸ்ப்ரெட் ஆகும் சில டைம்ல வாய்க்குள்ள போகும்போது அது ரைட்டுங்க. இது வந்து இப்போ நான் வந்து டிப்ஸாக கேட்டேங்க உங்களை. நான் லவ் கேட்குறேங்க. நீங்க போய் குடிக்க சொல்றீங்க. அப்ப என்ன நீங்கள் சொன்னதுக்கு ஒரு டைலாக் வச்சேங்க. என்னங்க சரி வாங்கப்பா அங்கிளை பார்த்துட்டு. அங்கிள் இப்போ தொடப்பு கட்டை எடுத்து அடிக்க போறாரு. இப்போ வாங்கி ரோட்ல ஓட போறீங்க, எல்லாரும் பார்க்க போறாங்க. அவ்வளோதானா? இதே மாதிரி ஒரு 1 வீக் நின்றுட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு மாட்ட போறீங்கன்னு தெரியல. எங்க அப்பா என்ன கேட்க மாட்டாரு. ஒரே வார்த்தை சொல்றேன், அவங்க யாருன்னே தெரியல, எனக்கு காலேஜும் போக விட மாட்டாங்க, ஃபங்க்ஷனும் போக விட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதானா? டைம் ஆயிடுச்சு. இல்லை அவ்வளோதானா? இரு அவள்தானா? எந்த உரிமையில என்கிட்ட வந்து கேட்குறீங்க? ஒய்ஃப்ன்ற முறையில் தான் கேட்குறேன். நான் தாலி கட்டிட்டீங்களா எனக்கு ஒய்ஃப் ஆகுது? நீ சொன்னா ரெடியாக வாங்கிட்டு வந்து இப்போ கட்டிட்டு போயினே இருப்பேன். ஆனால் லூஸா அப்படி தான் பேசிகிட்டு இருக்க. அப்படிதான் நானும் பேசுனேன். எனக்குலாம் இஷ்டம் இல்லை, எனக்குலாம் பிடிக்கல. இப்போ இஷ்டம் இல்லை நீங்கள் பண்ணுறேன். எனக்கு வந்து தாலி கட்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேனா? சரி எதுக்கும் என் நம்பர் எடுத்துங்க. நான் ஏன் உங்கள் நம்பர்? சரி நான் தேவைப்படுவேன் எடுத்துங்க. இல்லை வேணாம், எடுத்துங்க. சிம்மே இல்லை. சிம்மே இல்லையா? சரி என் நம்பர் எடுத்துங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், இல்லைனா வேணாம் மெசேஜ் பண்ணுறேங்க. என் நம்பர் வேணால் எடுத்துங்க. வீட்டில் ஃபோன்லாம் செக் பண்ணுவோம். சரி என் நம்பரை எடுத்துங்க. ஏதோ எடுத்துங்க. நம்பர் வச்சு நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு தோணுச்சுன்னா என் நம்பர் வாங்கிட்டா அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே. என் நம்பரை எடுத்துங்க. பசங்களாம் சூப்பராக பேசுறீங்கப்பா. எனக்கு இல்லைங்க என் நம்பரை எடுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வரமாட்டேன். அது வரையும் அந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன். எடுத்துங்க. ஆல்ரெடி பாதி படுத்துட்டீங்க. என்ன படுத்துட்டீங்களா? ஆமாம். என்னது படுத்துட்டீங்க? இப்போவே எவ்வளோ டென்ஷன் வந்து இரிட்டேட் பண்ணின்னு இருக்கீங்க. நான் போகணும்ல, டைம் ஆகுது. சரி இப்போ என் நம்பர் எடுத்துக்கோ. நீ போ. நான் ஏன் உங்க உனக்கு தேவைன்னா எனக்கு எங்கள் வீட்டில் ஃபோனில் செக் பண்ணுவாங்க, மாட்டிப்பாங்க. ஆல்ரெடி இங்கே நின்று பேசுறதுக்கே அவங்க கேமரால எல்லாம் தெரியும். நம்பர் கூட வாங்க போறீங்க, கஷ்டமா இருக்குது.